ஹாய், ஹலோ, வெல்கம். திருச்செந்தூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து ரீச் ஆகிட்டாங்க ராமநாதபுரத்தில் இருக்க உத்தரகோசமங்கை டெம்பிளுக்கு. உலகத்திலேயே முதல் சிவன் கோயிலுங்க. ராவணன் இங்கே வந்து வழிபட்டதாகவும் நம்பிக்கை. உத்திரைனா ரகசியங்க, கோசைனா வேதங்கள், மங்கைனா தேவி. சிவன் வந்து பார்வதிக்கு வேத ரகசியங்களை வந்து சொல்றதுனால இந்த உத்தரகோசமங்கைன்னு பேர் வந்தது. ஐயாயிரம் வருடம் பழமையான வந்து ஒரு இழந்த மரம் தான் வந்து ஸ்தல விருட்சமாக இங்கே இருக்குங்க. இந்த கோயிலை நீங்கள் பார்க்கும்போது ராமேஸ்வரம் கோயிலை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த பில்லர்ஸு, இந்த பெயிண்டிங்ஸு எல்லாமே வந்து அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். ஆறு அடியில் ஒரு நடராஜர் சிலை இருக்குங்க. அதுவும் மரகதத்தால் ஆன நடராஜர் சிலை. இந்த சிலை இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, வாத்தியங்கள்லாம் எதுவும் வந்து வாசிக்க மாட்டாங்க. அவ்வளோ பத்திரமா பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, அந்த சிலைக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அந்த அளவுக்கு பாதுகாக்கிறாங்க. சிலைக்கு மேலே ஃபுல்லாக சந்தன பேஸ்ட் தடவி வச்சுருப்பாங்க. வெறும் ஜனவரி மாதம் மட்டும்தான் அந்த பேஸ்ட் இல்லாமல் பார்க்க முடியுமா. அம்மன் சன்னதி வந்து தனி சன்னதி இல்லை, தனி கோயில் மாதிரி இருக்குங்க இங்கே. இந்த கோயிலோட தெப்ப குளத்துல கடல்ல இருக்கிற மீனுங்கள்லாம் இங்க இருக்குமாங்க. அதுவே ஒரு அதிசயம் தான். இவ்வளோ பெரிய கோயில், இவ்வளோ சிறப்பான கோயில் வந்து பாடல் பெற்ற தலத்துல இல்லைங்க. இது வந்து இடம் பெறல பாடல் பெற்ற தலத்துல. இங்க வந்து மாணிக்க வாசகருக்கு தனி சன்னதியே இருக்குது இங்க. அடுத்து நம்ம பார்க்க போற பாடல் பெற்ற தலத்தோட இந்த வீடியோ இணைச்சாச்சு. இந்த கோயில் பார்த்தது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி தாங்க இருந்தது. கோயிலில் கூட்டத்தை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடுச்சு, அடுத்து ராமேஸ்வரம் எப்படி இருக்கும்ன்றத. ஏன்னா சண்டே, அதுவும் அமாவாசை. சண்டேன்னு தெரியுங்க, அமாவாசைன்றது வந்து யோசிக்கல இந்த பிளான் போடுறதுக்கு முன்னாடி. இது வந்து பெரிய அமாவாசை. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வந்து க்ரௌட் இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் ராமேஸ்வரம் வரோம். நீங்களே க்ரௌடு பாருங்கள். ஏர்லி மார்னிங் அரவுண்ட் 4:30க்கே நாங்கள் வந்து கிளம்பி ரூம்லேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டோங்க. சீக்கிரமாக வந்து பார்த்துட்டோம்னா, சாமி பார்த்துட்டோம்னா சண்டேவே ட்ராவல் டு சென்னை, பேக் அகெயின் டு சென்னை. நான் மண்டே வந்து ஆஃபீஸ் போகிற மாதிரி பிளானில் நாங்கள் வந்து காலையில் சீக்கிரமாக வந்தோம். ஏர்லி மார்னிங்கே இவ்வளோ க்ரௌடை பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து ஷாக்கு தான் எங்களுக்கு.
போகிற வழியெல்லாம் கடல்லேருந்து கோயிலுக்கு போகிற வரைக்கும் ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருந்தது. இவ்வளோ க்ரௌடை பார்த்தோன்னே எங்கள் பிளானை மாற்றிட்டோங்க. இதுக்கு மேலே போய் தீர்த்தத்துலலாம் குளித்தோம்னா டைம் ஆகிடும் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு ஒரு தனி க்ரௌடு நிற்கிது. ஸோ அதனால் எப்படினாலும் சாமி மட்டும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டோம். ₹100 ₹200 டிக்கெட் கவுண்டர் இருந்ததுங்க இங்கே. பார்த்தா ₹200 லைனே இல்லை. ₹100 தான் எல்லோரும் போயிருந்தாங்க. சரி ₹100 போகலாம் அப்படின்ட்டு போனோம். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டோங்க நாங்கள். இந்த பில்லர்ஸ்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு அப்படியே உத்தரகோச மங்கையில் பார்க்குற மாதிரி அப்படியே இருக்குங்களா? சாமி நல்லா தரிசனம் பார்த்துட்டாங்க. அந்த திருப்தியோட கோயிலை நல்லா சுற்றி பார்த்துட்டு உடனே கிளம்பலாம் அப்படின்ற முடிவில் தான் இருந்தோம். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரிப்பாக இருந்துச்சுங்க. நிறைய கோயில் பார்த்தோம், நிறைய பிளேசஸ் பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நாங்கள் கண்டிப்பாக திரும்பியும் தென்காசி இந்த சரௌண்டிங்ஸில் திரும்பியும் வரணுன்ற ஒரு முடிவோடு தான் நாங்கள் மறுபடியும் கிளம்புறோம். சென்னை கிளம்பிட்டோங்க இப்போது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை, டேக் கேர், தேங்க்யூ.